1 minute revision series physics chapter 6ல இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸ் டோட்டலாக அந்த லாஸ்ட் பேஜில் 3 ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக ரேலிஸ்லாம் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. இது வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் இன்சைட்லேருந்து கேட்பாங்கனால 3 ஒட்டுக்காக கொண்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ டே டைமில் ஏன் ஸ்கை ப்ளூவாக இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இது எழுதிக்கலாம். வயலட் வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலர், அதனால் அது வந்து மோர் ஸ்கேட்டர்ட் ஆகிரும், அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி பரவி ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். அதுக்கப்புறமா அதிகமாக ஸ்கேட்டர் ஆகக்கூடிய கலர் வந்து ப்ளூ, அப்போ அந்த கலரும் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். நம்ம ஐஸ்க்கு வந்து வயலட் கலரை விட ப்ளூ கலருக்கு தான் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி, அதாவது ப்ளூ கலர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து தான் ஜாஸ்தி. அதனால் நம்மளுக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலரில் தெரியுது, ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சன் அப்பியர்ஸ் ரெட் அட் சன்ரைஸ் ஆர் சன்செட். மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ஸில் சன் ரெட் கலரில் தெரியுது, ஏன்னு கேட்குறாங்க. இப்போ லைட் ஃப்ரம் த சன் ட்ராவல்ஸ் கிரேட்டர் டிஸ்டன்ஸ் த்ரூ த அட்மாஸ்பியர். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம ஐஸ் ரீச் பண்ணும். ப்ளூ கலருக்கு ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்குது, அதனால் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும்னு படித்தோம். ஸ்கேட்டர் ஆகி அந்த சைடு போயிடும். ஆனால் ரெட் லைட் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருக்கும். அப்படி வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஈவினிங் டைம்ஸில் ரெட் கலர் தான் ரீச் ஆகுது, அதனால் ரெட் கலர் இருக்குது. அப்புறம் க்ளவுட்ஸ் அப்பியர் ஒயிட். இது வந்து நான் ரேலி ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த், ஓகேங்களா. இது வந்து க்ளவுட்ஸில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது, அதனால் எல்லா கலர்ஸும் ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகிரும் எல்லா சைடும். அதனால் எல்லா கலரும் ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகிறதுனால ஃபைனல் என்ன கிடைக்கும், ஒயிட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது எழுதிக்கலாம். ஆனால் ரெயின் க்ளவுட்ஸ் வந்து டார்க்காக இருக்கும், பிளாக் கலரில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகிரும். இதில் வந்து ஸ்டீமாக இருக்கலாம், ஆனால் இதில் வந்து கண்டென்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சேர்றதுனால பிளாக் ஓபேக் கலரில் மாறிடும். தேங்க்யூ.